அமெரிக்க பயணத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இஸ்ரேல் பிரதமரை நேரில் சந்தித்து இருநாட்டு பொருளாதார மேம்பாடு, ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சு நடத்தியுள்ளார். 5 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரில் சந்தித்து பேசினார். நியூயார்க் நகரில் நடந்த இச்சந்திப்பின் போது இருநாட்டு பொருளாதார மேம்பாடு தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தினர். இரு நாடுகளிடையேயான வேளாண்மை, நீர் மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விவாதம் நடத்தினர். இரு நாடுகளுக்கு இடையே அந்த வானமே எல்லை என்று தனது பேச்சின் போது பிரதமர் மோடி குறிப்பிட அக்கருத்தை இஸ்ரேல் பிரதமர் வரவேற்றார். இரு நாடுகளிடையே 36,000 கோடி ரூபாய் அளவிற்கான வர்த்தக செயல்பாடு தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். மேலும் குஜராத் முதல்வராக இருந்தபோது மோடியை சந்தித்ததை நினைவு கூர்ந்த இஸ்ரேல் பிரதமர் தற்போது இந்திய பிரதமரான மோடி இஸ்ரேலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். 30 நிமிடங்கள் நீடித்த இச்சந்திப்பின் போது மேற்கு ஆசியாவில் ஐஎஸ் அமைப்பினர் உருவாக்கி வரும் நிலைமை உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர், இஸ்ரேல் பிரதமர் இடையே சந்திப்பு நடந்துள்ளது. இதற்கு முன் இஸ்ரேல் பிரதமர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.